இரவும் பகலும் இறைவனின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அகத்தியர் ராசி பலன் 2.0 சேனல் சார்பாக வணக்கம். பூமாதேவி மாதிரி பொறுமையில சிக்கரமா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களே, என்னம்மா பண்றீங்க நீங்க? அட என்னையா பண்றீங்க? 6 வயசுல இருந்து 60 வயசு இருக்கக்கூடிய எல்லா மீன ராசியும் ஏன் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டிருக்கீங்க? உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன மத்தவங்களால தானே வந்திருக்கு. உன்னால தான் இந்த கஷ்டம், உன்னால தான் இந்த பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லலாம் இல்ல. கரெக்ட்டு தான். பாசம் வச்சிருக்கீங்க, நேசம் வச்சிருக்கீங்க. ஆனா ஏன்? நீங்க வைக்கக்கூடிய பாசத்துக்கும், மரியாதைக்கும் அவங்க ஒர்த்தான்னு யோசிச்சீங்களா? அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அட அவங்களுக்கு என்னங்க, இப்போ வலிச்சு தான் சொல்லுவாங்கல்ல. அவங்க தான் சொல்லவே இல்ல. அப்பன்னா அவங்களுக்கு வலிக்கலன்னு தானே அர்த்தம். அவங்க நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குறை? செய்யட்டுமே! அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்ப யார் மேல தப்பு? பொறுமைய இழந்து பூமாதேவி கூட பல இடங்கள்ல வாய் பொளந்து நெறைய இது பண்ணிடுறாங்க. ஆனா, நீங்க ஏன் அந்த பொறுமைய உடைச்சு, எனக்கு வலிக்குது, என்னுடைய கஷ்டம் இதுதான், உங்களால தான் இது நடந்ததுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நான் நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அந்த மீன் அழுகுறது யாருக்கு தெரியும்? மீனுக்கு தாகம் எடுக்குதான்னு தெரியாது. மீனுக்கு கண்ணீர் வருதாங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க அழுகையும் சரி, உங்களுடைய பசியும் சரி, மறைச்சு வைக்கிறீங்க. உங்க தேவைகள சுத்தமா ஒதுக்குறீங்க. ஆனா மத்தவங்களுடைய தேவைக்காக நாயா, பேயா அலைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆனா நான் இப்போ இந்த தலைப்பு போட்ட உடனே மீன ராசிக்காரர்கள் எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பீங்க. "என்ன பாப்பா போட்டிருக்க? மீன ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயம்னு போட்டிருக்க. அதுவும் 100% உண்மை. யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு போட்டிருக்க. நான் சாதாரண மீன்மா. என்னால முடியாது. நான் இது இந்த பக்கம், அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு இப்ப பேசுவீங்க. சரி. யமபெருமான பொறுத்தவரைக்கும் கெட்டவங்கள ரொம்ப திடகாத்திரமா தூக்கிட்டு போயிடுவாரு. ஆனா, நல்லவங்கள கூட்டிட்டு போகுறப்போ, ரொம்ப பயந்து தான் வருவாராம். ஏன்னா, மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. சரியா? அது ஒரு புறம் இருக்கட்டும். நல்லவங்கன்னு நான் சொல்றேன். எதனால நீங்க என்ன நல்லவன்னு சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க கெட்டவங்க போல. அதனால தான் எங்களுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது. அப்படின்னு இப்போ ஒரு சிலர் மனக்குமுறலோட பேசுவீங்க. கிடையாதுங்க. கடவுள் குடுத்த சோதனைகள, உங்க முன்னோர்கள் செய்த பாவத்த கூட நீங்க இப்ப அனுபவிக்கிறதா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்த பொறுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்ல வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. பொது பலனா மீன ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சேர்த்து தான் பொது பலன் நான் சொல்ல வந்திருக்கேன். ஒருத்தன் வெற்றி பெற்று போறதும், ஒருத்தன் தோல்வியில துவண்டு போய் வாழ்றதும், அவன பத்தி அவன் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான். இப்ப என்னால என்ன முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்து நானு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். அதே மாரி தான் மீன ராசிக்காரங்களே, உங்களுடைய பிளஸ் என்ன? உங்களுடைய மைனஸ் என்ன? உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து உங்க வாழ்க்கை நிலை இப்ப எப்படி இருக்கு? இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது? உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படி இருக்கு? எந்த மாதிரியான அமைப்புல நீங்க வெற்றி பெற முடியும்? எந்த மாதிரியான அமைப்புல நீங்க உங்கள தற்காத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வெற்றியாளர் தான். இனி வரக்கூடிய காலகட்டத்திலயாவது உங்கள மத்தவங்க தூக்கி தூர எறிகிற மாதிரியோ, உங்களுடைய வாழ்க்கைய மத்தவங்க எடுத்துக்கிற மாதிரியோ, உங்கள அழிக்கிற மாதிரியோ இல்லாம இருக்க தான் இந்த வீடியோ பதிவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும்போது, நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவ நான் தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி மீனம் ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா? சோ நம்ம அப்பா, அம்மாவ வணங்குற மாதிரி தாங்க. நீங்க உங்களுடைய அதிபதியான குரு பகவான இந்த நேரத்துல வணங்குங்க. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்த 3 முறை சொல்லுங்க. உங்களுடைய வெளிய சொல்ல முடியாத குமுறல்கள் இருக்கு இல்லையா? உங்களுடைய வேண்டுதல் இருக்கு இல்லையா? அத மனசார நெனச்சுக்கோங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு வழி பிறக்கும். குரு பகவான பொறுத்தவரைக்கும் சுப கிரகம்ங்க. அதனால தான் மீன ராசிக்காரர்களால நல்லத தவிர்த்து வேற எதையுமே யோசிக்க முடியாது. எல்லா கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்கிறப்போ, குரு பகவான் மட்டும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். இவர் எங்க சரியா இருந்தாரா போதும். அடடா! இவர் இல்லாட்டியும் பரவால்ல. இவருடைய பார்வை நமக்கு எங்கேயாச்சும் ஒரு ஓரமா விழுதா பாரு. அதன் மூலியமாவது நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பயாச்சும் ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்ட கதவு தொறக்குமா? அப்படின்லாம் எதிர்பார்ப்போம். நாங்களே ஜாதகத்த பார்க்கிறப்போ சொல்லுவோம். குரு இத்தனாம் இடத்துல இருக்காரு. இவருடைய பார்வை இந்த இடத்துல விழுது. இதன் காரணமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படிலாம் நாங்க சொல்லுவோம். அந்த அமைப்ப வச்சு பார்க்கிறப்போ, அவரையே ராசி அதிபதியா வச்சிருக்கிறதுனால,
நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு நாங்க சொல்ல முடியும். ஆனா, மீனராசிக்காரங்க இப்ப சொல்லுவீங்க, "அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பாப்பா. நீ என்னத உளறிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் நல்லாவே இல்ல." அப்படின்னும் பேசுவீங்க. ஆனா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்காரு இல்லையா? அவர பொறுத்தவரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்வை படக்கூடிய இடங்களுக்கு தாங்க சக்தி அதிகம். குரு பார்வை பட்டா கோடி புண்ணியம், கோடி நன்மைகள். ஆனா, அவர ராசி அதிபதியா வச்சுட்டு நீங்க தெருக்கோடியில நிக்கிறீங்கன்னு இப்போ உங்களுடைய வாக்குவாதம் நிக்கும். நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா, அதையும் சரி செய்ய முடியும். குரு பகவான வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்த முடியும். குரு பகவான பொறுத்தவரைக்கும் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் அனைத்தும் இருக்கிறது தான் இந்த மீனராசி. கால புருஷ தத்துவத்துல 2 பாதங்களையும் குறிக்கும் 4வது உபய ராசியா தான் மீனராசி பார்க்கப்படுது. இவங்கள பொறுத்தவரைக்கும் பேச்சாற்றல் மிக்கவங்க. இவங்க கிட்ட பேசுறப்ப வார்த்தைகள அளந்து பேசணும். சின்ன சின்ன விஷயங்கள கூட குற்றம் கண்டுபிடிப்பதுல வல்லவர்கள் தான். சமயம் பார்த்து காலை வாரி விடுவாங்கன்னு நான் போட்டிருக்கேன். யாரு தெரியுமா? இவங்களுக்கு துரோகம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான். நல்லவங்கள ஒரு நாளும் இவங்க சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு பாதகம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, "நீ கெட்டவனா இருக்கியா? தூர நில்லு. எனக்கு கெட்டது பண்ண அப்டின்னாக்கா, உனக்கு சமயம் பார்த்து சரியான அடி குடுத்துருவேன்" அப்டின்னு நெனைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க. மீன ராசியில பிறந்தவங்க எப்பவுமே கற்பனை உலகத்துல மறந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாதை, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் ஜாலியா இருப்பாங்க. இவங்களுடைய தயாள குணமும், பொறுமையும், தன்னம்பிக்கையும், இவங்களுடைய திறமைசாலித்தனமும் தான் இவங்கள வந்துட்டு மத்தவங்க கிட்ட வித்தியாசப்படுத்தி காட்டுது. மத்தவங்களோட சுக துக்கத்த கூட தன்னோட சுக துக்கம் மாரி நெனச்சு, அவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு குடுத்து உதவி செய்யறதும் இவங்களா தான் நிப்பாங்க. பக்கபலமா நின்னு அவங்களுக்கு வழிகாட்டுறதும் இவங்களா தான் இருப்பாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்த மறைக்க தெரியாது. சமயத்துக்கு ஏற்றார் போல மாறிவிடக்கூடிய சுபாவம் இவங்ககிட்ட இல்லன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனா, அந்த கலியுகத்துல அந்த மாதிரி மாற்றம் அடையறவங்களுக்கு தான் வாழ்க்கை வெற்றியா போயிட்டு இருக்கு. இல்லையா? அது இவங்களுக்கு தெரியாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் கெட்டவங்க வந்து ஈஸியா அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கலாம். துர்போதனை செய்யறதுக்கு, கெட்ட சகவாசங்களுக்கெல்லாம் இவங்க ஈஸியா அடிமையாயிடுவாங்க. ஏன்னா, அ என்ன சொல்றது? இவங்களுக்கு தான் அந்த யோசனை இல்ல இல்லையா? நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. என்ன மேடம் சொல்றீங்க? முன்னதா சொன்னீங்க, இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதகம் பண்ணிட்டாக்கா, அவங்கள வந்து வச்சு செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அப்படி தெரியும். நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாது. பட் கெட்டதுன்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அத அழிக்கணுன்ற ஒரு முயற்சியில இறங்குவாங்க. பெருசா. ஆனா இவங்களுக்கு மனசளவுல பார்த்தோம்னாக்கா, ரொம்ப ஒரு குழந்தை தான்னு சொல்லலாம். ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம சாக்லேட்ட புடுங்கிட்டோம்னா என்ன பண்ணும்? அவங்க ஏன் புடுங்குனாங்க? என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. மொத்தமா அடிக்கும். எனக்கு அது வேணும்னு சொல்லும். பட் அந்த சாக்லேட் வந்து நமக்கு நல்லதா, கெட்டதா அது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் மீன ராசிக்காரோட குணங்கள். மீன ராசிக்காரங்கிட்ட குறும்புத்தனம் அதிகமா இருக்கும். சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அத செய்யறதுனால நெறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? குழந்தைத்தனம். இவங்க இதமாகவும், இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அறிந்து தான் பேசுவாங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த குழந்தைத்தனத்தினால மாட்டிப்பாங்க. மீன ராசியில பிறந்தவங்க எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க. ஆனாலும் சற்று பயந்த சுபாவம் இவங்களுக்கு அதிகங்க. இவங்கள நம்பி எந்த காரியத்திலயும் இறங்க முடியாது. ஏன்னா, எவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தவங்க கிட்ட அன்பா பழகுறாங்களோ, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு கொணக்கு சேஷ்டை பண்ணி அவங்கள விட்டு விலகுறதுக்கும் தயாரா இருப்பாங்க. மீனராசிக்காரங்க லவ் பண்றீங்க அப்படின்னாக்கா பயப்படணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. வாழ்க்கை துணை வேற, இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான பழக்கவழக்கங்கள் வேற. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வெளியில இருந்து யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியமே பெரும்பாலும் கிடையாது. ஏன்னா, எல்லா விதத்திலயும் இவங்களுக்கு இவங்களே எதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு இவங்களே தீங்கு செஞ்சுப்பாங்க. அதுவே உண்மையும் கூட. தேவையில்லாத விவகாரங்கள்ல அடிக்கடி தலையிட்டு வீண் வம்பு வழக்கெல்லாம் இவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உண்மைன்னு இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதனால இவங்க வசிக்கக்கூடிய இருப்பிடம் அப்படிங்கிறது அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய காலம், நேரம் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல போயிடுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, தன்னுடைய தட்டுல வந்து சாதம் இல்ல. ஆனா அவங்க தட்டுல சாதம் இல்லையே அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 10 பேர்ட்ட சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. அடுத்தா தனக்காரகனான குருவின் ராசியில இவங்க பிறந்திருக்கிறதுனால பணத்த விட மனசு தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. யாராவது இவங்கள அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா, வாழ்க்கை முழுவதுமே அவங்கள வெறுத்து ஒதுக்குறதுல முடிவா இருப்பாங்க. இவங்களுடைய மதிப்பும், மரியாதையும் எங்கேயுமே எப்பவுமே பாதிக்கப்படவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையாவும் நடந்துப்பாங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதாவது அது வந்து 9வது இடம். அதற்கும் அதிபதி செவ்வாய் பகவான். 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். இதனால அவங்களுடைய வாக்கு வன்மையினால பேசி பேசியே பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவர்கள்லாம் அந்த மீனராசிகள்ல சொல்லலாம்.
மன வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் மீன ராசியில பிறந்தவங்க சுகபோக வாழ்க்கை துணையையே விரும்புவாங்க. இவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல தான் மன வாழ்க்கையும் அமையும். இவங்களுக்கு திருமணம் நடைபெறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும், ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கூட நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட உங்களுக்கு தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்பட்டாலும், சொத்துக்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணைய வச்சு பார்க்கிறப்போ மீன ராசிக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் வராரு. இவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டுன்னு வாழ்க்கை தரம் முன்னேற்ற முடியும். ஒரு வேலைன்னு பார்த்தோம்னாக்க, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வேலை பார்க்குற மாரி இருக்கும். 8ஆம் இடத்துக்கு உரியவன் வராரு, சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, திடீர் பயணங்கள் மேற்கொள்வதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகம். அடுத்ததான் ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் துலாம் ராசியில உச்சம் அடைந்திருக்கிறதுனால, உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இருக்காது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். பட் ஒருத்தர விட்டு ஒருத்தர் விலகி போக மாட்டீங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, தெய்வ பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பெரியவங்க கிட்ட மரியாதையா பழகுற குணமும் அதிகம் இருக்கிறதுனால, ஆன்மீக, தெய்வீக காரியங்கள்ல அதிகமா உங்கள ஈடுபடுத்திப்பீங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில தான் செல்வம் சேர்ப்பீங்க. தான் உழைச்சு சம்பாதித்த பணத்துல தான் பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமைச்சு வாழுவீங்க. புகழ்ச்சிக்கு இவங்க வந்து அடிபணிவதால, இவங்கள புகழ்ந்தீங்க அப்படின்னாக்க, நினைச்ச காரியத்த சாதிச்சிடலாம். மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குறதுல வள்ளல்ங்க இந்த மீன ராசிக்காரங்க. தனக்கே இல்லனாலியும் வந்தவங்களுக்கு வஞ்சகம் இல்லாம பார்த்துப்பாங்க. மேலும் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, தந்தையே முன்னுதாரணமா வச்சு முன்னேற பார்ப்பீங்க. தந்தையின் வழிய பின்பற்றி தான் புதுசா வித்தியாசமா முயற்சி செய்றதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். 10ஆம் இடமான ஜீவஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவே இருக்கிறதுனால, பலருக்கும் சுயதொழில்ல ஈடுபடவே விருப்பம் இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, சேமிக்க முடியாதபடி செலவுகளும் அதிகமா தான் இருக்கும். நான் தான் இப்ப முன்னே சொன்னேன் இல்லையா? வாரி வள்ளல்கள்ன்னு சொல்லிட்டு. யார் என்னலாம் பார்க்க மாட்டாங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, அள்ளி குடுத்துருவாங்க. உதவின்னு போய் கேட்டீங்கன்னா போதும். தன் பாக்கெட்ல இருக்கிறத முழுசா அள்ளி குடுக்குற அளவுக்கு தாராள மனப்பக்குவம் கிடைச்சவங்க இந்த மீன ராசிக்காரங்க. மேலும் இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்துல மூத்த பிள்ளையாவே இருப்பீங்க. சின்ன வயதுல இருந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பணவரவுல தட்டுப்பாடு இருக்காது. பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். எத்தகைய துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில வசதிகள மட்டும் குறைச்சுக் கொள்ள வாய்ப்பே கிடையாது. சுக, போக வாழ்க்கையே எப்பவுமே உங்களுக்கு நிலைச்சு நிக்கும். விலை உயர்ந்த ஆடை, அணிகலன்களை அணிவதுல ரொம்பவே விருப்பம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தல மீன ராசிய பொறுத்தவரைக்கும் குணம் சூப்பர். தங்கமான குணம்பா. உங்களுக்கு நிகரா வந்துட்டு மீன ராசிய மட்டும் தான் வைக்க முடியும். எந்த ஒரு கெட்டதும் மீனராசிக்காரர்கள பார்த்து கை நீட்டி பேசக்கூடிய அமைப்புல எதுவுமே இல்ல. குத்தம், குறை இல்லாத அந்த மாசு மாரி இல்லாதன்னு சொல்லுவாங்க இல்லையா? தங்க மாதிரியும், நெருப்பு மாதிரியும் உங்க வாழ்க்கை பயணம் இருக்கு. உங்களுடைய குணம் அப்படி. உங்கள நம்பி எப்பேர்ப்பட்ட பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். எப்பேர்ப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களையும் உங்கள நம்பி குடுத்துட்டு போகலாம். மத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதவங்க, பெரும்பாலும் பணத்துக்கு அடிமை ஆகாதவங்க. இப்படிப்பட்ட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கன்னாக்க, கடலும், நீரும் அதை சார்ந்த பகுதிகள்ல இருக்கிற விஷயம் தான் மீன ராசிய குறிக்கும். உலகின் ஆதாரமும் நீர் தான். கடல், ஆறு, நதி இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது நீர் தானே. பஞ்சபூதங்கள்ல நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோயில்களுக்கு நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றத்த நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி நீரின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆலயம்னு பார்த்தோம்னாக்க, பஞ்சபூதங்கள்ல நீருக்கு உரிய தலமாக விளங்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயத்துடைய கருவறையிலேயே நீர் ஏறும், இறங்கும். இந்த தலத்துல இருக்கக்கூடிய அம்பாள் வந்துட்டு சகல உலகையும் ஆள்வதால அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாங்க. மீன ராசியில பிறந்தவங்க திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வாங்க. நிச்சயமா கடலளவு இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் கூட கரைந்து போய் கடலளவு அருளை பெறுவீங்க. வாழ்க்கை வளமாக மாறும். இப்போ வரைக்கும் நம்ம மீன ராசியுடைய வாழ்க்கையுடைய அமைப்பு பார்த்தோம். அவங்களுடைய நல்லது பார்த்தோம். அவங்களுடைய கெட்டத பார்த்தோம். அவங்க எப்படி இருக்கணும்? எந்த விஷயத்த மாத்திக்கிட்டாக்கா அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உங்கள பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன பண்ணணும்? சுருக்கமா சொல்லட்டுமா? முடிஞ்ச அளவுக்கு உங்க கஷ்டங்கள வந்துட்டு வெளியில சொல்லுங்க. உங்கள கையில இருக்கக்கூடிய கையிருப்ப மறைக்க பாருங்க. எல்லாரையும் நம்பி பலியாகாதீங்க. எல்லார்கிட்டயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும். நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? நல்லவங்கள நீங்க சந்தேகப்பட்டா கூட தப்பு கிடையாது. ஆனா கெட்டவங்கள நல்லவங்கன்னு நம்பி போனீங்க அப்படின்னா வாழ்க்கையே சூனியமா மாறிடும். இதுதான் பல ஆண்டு காலமா மீனராசி பண்ணிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேவைகள நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க பாருங்க. உங்களுடைய தேவைகள விட்டுட்டு அடுத்தவங்களுடைய தேவைகளுக்கு போய் நிக்காதீங்க. உதவி தான் செய்ய போறீங்க. ஆனா அது உபத்திரமா வந்து நிக்குதே! நெறைய இடங்கள்ல சிக்கல்ல மாட்டிக்கிறீங்களே! அதே மாதிரி இடம், பொருள், ஏவல் அறிந்து உங்களுடைய குழந்தைத்தனத்த கொஞ்சம் வெளிய விடுங்க. அந்த அளவுக்கு வந்து சுருட்டி வைங்களேன். உங்கள வந்து பெருசா நெனச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பேச வருவாங்க. நீங்க குழந்தனமா இருக்கிறப்போ உங்கள அசால்ட்டா அவங்க வந்து தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. மீனுன்னு பேரு வச்சது தான் வச்சாங்க. அவங்க எடுத்து முழுசா உள்ள விட்டு முள்ள மட்டும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க தலைய கொண்டு போய் விட்டுடுறீங்க. இந்த விஷயம் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க மீன ராசிக்காரங்களே. உங்களுடைய வாழ்க்கை நிலையே இப்படிதான் போயிட்டு இருக்கு. 10 பேர் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டத்துல கூட இந்த மீன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அசால்ட்டா மாட்டிப்பீங்க. சுத்தி வச்சு உங்கள தான் கிண்டல் பண்ணிட்டு, ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பர்ஸாவும் உங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க. மணி தேவையா உங்கள தான் வந்துட்டு உங்க உங்க பாக்கெட்ல தான் கை விடுவாங்க. நடந்திருக்கு. இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் இத தான் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மாத்திக்கோங்க. இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்களா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து செலவு பண்றது கரெக்ட் தான். எல்லா நேரமும் செலவு பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட தேவைய யார் பார்ப்பாங்க? உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னாக்க ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். 10 பைசா அவங்ககிட்ட இருந்து வராது. இது ஒரு வழி பாதை. அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து போகுமே தவிர்த்து உங்களுக்கு திரும்பி வராது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நெறைய இடங்கள்ல நீங்க வெற்றியாளரா திகழ முடியும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க கண் விழிக்கிறப்போ, ஓகேங்களா? திருச்செந்தூர் முருகன மனசார நெனச்சுக்கிட்டு கண் விழித்து, திரும்ப உறங்க போறதுக்கு முன்னாடி அவர நெனச்சுக்கிட்டே உறங்க போங்க. நெறைய விஷயங்கள்ல அந்த வெற்றிவேல் முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையா வரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இந்த 2 விஷயமும் உங்களுக்கு துணையாவே நிக்கும். முடிஞ்சதுனாக்க, உங்களுடைய ஃபோன்லயும் திருச்செந்தூர் முருகனுடைய செந்தில் ஆண்டவருடைய ஃபோட்டோஸ வந்து வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டு வாங்க. நல்ல மாற்றம் இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மீட்டிங் பேச போறீங்க. ஒரு பிசினஸ்க்காக போறீங்க. ஒரு நல்ல சுபகாரியத்துக்காக போறீங்க. அவருடைய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு, "முருகா, நீ தான் எனக்கு தொண வரணும். நான் போகக்கூடிய காரியத்துக்கு நீ தான் என் கூட வந்து வெற்றியா முடிச்சு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க. யாம் இருக்க பயமேன்னு அவர் நிப்பாரு. என்ன ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க போகக்கூடிய இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய பெயர வந்து நீங்க பார்க்க முடியும். யாம் இருக்க பயமேன்னு வரும். வேல் பார்ப்பீங்க, மயில் பார்ப்பீங்க. உண்மையா மனசார முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க போய் பாருங்களேன். ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் உங்களுக்கு காட்சி அளிப்பாரு. அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓ! ஓகே. நம்ம போகக்கூடிய விஷயம் வந்துட்டு சக்சஸ் அப்படின்னு. தன்னுடைய பெயரிலேயே வெற்றின்னு வச்சிருக்காரு. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு தோல்வி தொடரும்? தோல்வி தொடக்கூட முடியாது. தோல்வி உங்கள பார்த்தாலே ஓடி போயிடும். வெற்றி மட்டுமே உங்கள நெருங்கி வரும். எல்லா விதங்கள்லயும் வெற்றியை பெறக்கூடிய மீன ராசிக்காரங்களே. இப்பவே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, மீன ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனசுக்கு, உங்களுடைய வெள்ளை மனசுக்கு வாழ்க்கையும் வெளிச்சமா மாறப்போகுது. நம்பிக்கையோட, கடவுளுடைய துணையோட ஒவ்வொரு நாளையும் கடந்து வாங்க. நாங்களும் உங்களுக்கு துணையா வந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தான். 95% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா பலிதமாகும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 5, 10% வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜனஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை தரத்த என்ன சொல்றது? ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. சிலத விஷயத்த மாத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமோடு, நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.